உன்னை காணுமே. இதோட 2 பஸ் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நீ வரல, வர பஸ்ல ஏறி நான் போய்கிட்டே இருப்பேன். என் ஆளை பார்த்து 2 நாள் ஆச்சுடி. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, வந்ததும் பேசிட்டு போயிடலாம். என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன். இரு, வந்து தொலைக்கிறேன். டிக்கெட் என்னம்மா இன்னைக்கு லேட்டா? ஆமாண்ணே, 2 டிக்கெட்ண்ணே. இந்தாம்மா டிக்கெட். ஹலோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இப்பதான் பஸ் ஏறணுமே. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, வர ஸ்டாப்ல நான் இறங்கிடுறேன், நீ அங்க வந்துரு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. வணக்கம் சார். வணக்கம். டிக்கெட் எடு. இந்த இன்டர்வியூல கண்டிப்பா ஆளை கிடைச்சிரும் மச்சி. தம்பி டிக்கெட் எடுப்பா. ஈவினிங் தானே ரிசப்ஷனு. ஐயோ, டிக்கெட் எடுக்க மறந்துட்டோமே. நான் முழிக்கிற டிக்கெட் எடுக்கலையா? டிக்கெட் எடுக்க காசு கொடுத்து விட்டேன் சார், இன்னும் டிக்கெட் வரல சார். யார்கிட்ட கொடுத்த? இங்க தான் சார் ஒருத்தர் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தாரு. உன்ன மாதிரி தினம் எத்தனை பேரை பாக்குறேன். வாடா சார் ப்ளீஸ் சார் நம்புங்க சார். உனக்குலாம் ஃபைன் போட்டாதான்டா புத்தி வரும். நிஜமாவே டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து வாடா, நம்புங்க சார். எல்லாம் இப்படி தானே வரீங்க. ஃபைன் கட்டுறா. சார் எல்லாரும் பாக்குறாங்க சார், அசிங்கமா இருக்கு சார். அதுக்கு அவர் டிக்கெட் என்கிட்ட இருக்கு சார். மேலே மேலே இன்னும் பார்த்தேனே நான், போதை தூவும் பூவே உன்னாலேதான். ஏமா டிக்கெட் வேணா கொடுக்க மாட்டியா? சாரி சார், தப்பு என் மேலதான். கொடுக்க மறந்துட்டேன். புருவத்தின் இடையில் தொடாதவும் நிறைகளின் அருகினில் குடையாய் நான் மாறி துணையாய் நான் வரவா. மீண்டும் மீண்டும் உன்முகமின் விழிகள் வேண்டும் வேண்டும் தினமே நீ அருகினில். நீ பேரிடாத ஓர் தேசத்தின் படமா. முதலீ பார்க்கையிலே என் வானிலையில் பூமாலைகள் பொழிகிறதே. என் சாலையில் முன்னாள் மழையே. இது நான் காதல் நிலை, நான் பார்த்ததில்லை, நீ வந்ததும் புரிகிறதே. என் வானவில் நீ தான் நிறவே. என்ன விஷயம்? I'm falling in love மச்சி. என்னது, லவ்ல வந்துட்டியா? எப்ப? நான் எடுக்காத டிக்கெட்டை ஏன் டிக்கெட்னு கொடுத்து என் மானத்தை காப்பாத்திட்டா மச்சி. அப்புறம் டிப்போல அந்த பஸ் கண்டக்டர் பத்தி விசாரிச்சேன். அவரு உங்க ஏரியான்னு தான் சொன்னாங்க. அதான் ஒன்ன பார்க்கலான்னு வந்தேன். நம்ம ஏரியால யாரு கண்டக்டர்? ஆளு எப்படி இருப்பாரு? அவரா? ஓ இவனா? இப்ப பாரு கோல்டன். என் வீட்டு பக்கம் வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரமேஷ். யோ, உன் தங்கச்சிலாம் ஒன்றும் பார்க்க வரல. காலைல ஒரு டிக்கெட் கொடுத்தாம ஒரு பொண்ணு, அது எங்க ஏறிச்சு எங்க இறங்கிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓ நீயா? இவர் பெரிய போலீஸ், கேட்ட உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும். நீ இப்ப சொல்லணும்னு வச்சுக்கோ, நாள்ல இருந்து உன் தங்கச்சிய திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன், பாத்துக்கோ. சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வேணா ரமேஷ். யோ, இவன் என் நன்மையா, இவனுக்காக என்ன வேணா செய்வான் தெரியுமா? ஓஹோ அப்படியா? தம்பி நேரா போய் லாஸ்ட் ரைட் கட் பண்ணா கடைசி வீடு அந்த பொண்ணோட வீடு தான். நீ போ. ரொம்ப தேங்க்ஸ். யோ, அது ஏன் ஊடியா? ரமேஷ், அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உன் தங்கச்சி தான். என்னது, ஏன் தங்கச்சியா? ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. ரமேஷ் இனிமே என் தங்கச்சியை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு அவன் உன் தங்கச்சியை ஃபாலோ பண்ணாம பாத்துக்க. வந்துட்டான் அட்ரஸ் தேடி.
எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆள்கிட்டயே திருடுவ? இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்? சரி, இந்த வழியா சிவரேறி குச்சிடலாம். எங்கடா ஓடுற? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள திருடுற? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. வேணா ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம். என்ன சொல்ற? என்கிட்ட டீல் பேசுறியா? வாடா. இன்னைக்கு இவனை வச்சு இவ்வளவு எப்படியாவது கரெக்ட் பண்ணிட வேண்டியது. நான் எவ்வளவு பெரிய கேடுன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ புரிஞ்சுக்குவ. குடுறா மொபைல்ல. அக்கா, இவர் உங்களை லவ் பண்றாராங்க்கா. நீ திருடுற மாதிரி திருடு, நான் உன்னை பிடிச்சி கொடுத்து அவளை கரெக்ட் பண்றேன்னு சொன்னாருக்கா. ஏய், பொய் சொல்லாதடா. இந்த 100 ரூபாய் கூட அவர் தான்க்கா கொடுத்தாரு. இல்லைங்க, இவன் பொய் சொல்றாங்க, நம்பாதீங்க. பாவமே, நீ என் ஃப்ரெண்டோட டிக்கெட் கொடுத்து உங்களை காப்பாத்துனா இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறீங்க. வெச்சன ஆப்பு அசிங்கமா இல்ல? ஹலோ. நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஹலோ, நான் உங்களை லவ் பண்றதுனோ உண்மைதான். ஆனா அதுக்காக இந்த மாதிரி சில்லற வேலைலாம் செய்ய மாட்டேன். எங்க இவன? மௌன, நீ மட்டும் என் கையில சிக்காமையா போயிருவ? பார்க்கலாம் பார்க்கலாம். ஹாய் மச்சி. ஐடா. என்ன மச்சி, வாழை பாத்தியா? பார்த்தேன். ஏன்டா இவ்வளவு சலிப்பா சொல்ற? கரெக்ட் பண்ணலான்னு போகும்போது ஒரு பொடி பையன் நடுல பூந்து ஆட்டையை கலைச்சி விட்டா மச்சி. அப்புறம் என்ன கதையா சொல்றாங்க? தேவையாடா உனக்கு? ஏய், ஐயோ, இவனா? நில்றா. செத்தம். இப்போ என்ன பண்றோம் பாரு உன்னை. இவனையும் துரத்திட்டு வர்றான். தெரியலையாடா? ஆளில்லாத ஓர் அழகிய இரவின் மேலில்லாத ஓர் இனிமையின் காதலை விடவே நாம் சேர்ந்து நடப்போம் காதலியே. தீண்டும் தீண்டும் தலைமுடியின் வாசத்தில் ஓய்ந்து போன மழையின் மண் வாசத்தில் நீ போக ஏன் செய்தாய் நியாயமா? நடையில் தாளமில்லை, வாய் வார்த்தையில்லை, நம் தனிமை நீல கேட்கிறதே. உன் நாடை தொடும் நூல் நான் இல்லையே. முதல் நீ பார்க்கையிலே என் வானிலையில் பூ மாலைகளும் பொழிகிறதே. என் சாலையில் முன்னாள் மழையே. இது நாள் காதல் நிலை, நான் பார்த்ததில்லை, நீ வந்ததும் புரிகிறதே. என் வானவில் நீ தான் சூப்பர். இந்த பாடலை மிக அருமையாக பாடிய எங்க உங்க பேர் என்ன? திவ்யா. திவ்யாவிற்கு அன்பளிப்பாக 100 ரூபாய் வழங்கப்படுகிறது. தேங்க்ஸ். வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு செல்ஃபி. இங்க பாருங்க. உங்க பேர் என்ன? திவ்யா. மேலே மேலே இன்னும் பார்த்தேனே நான். போதை தூவும் பூவே உன்னாலேதான். தரை விழாத விண்மீன் ஒன்றை பார்த்தேனே நான். அவள் திகட்டாத அழகாலான பூங்கோதைதான். மண் தீண்டும் மழை துளியும் நீ, மண் வாசம் நீ. தீயாய் தீயாய் என்னுள் மழை தூறுதே. நீராய் நீராய் உன்னால் தனல் மாறுதே. ஹாய்.
வந்தீங்க? ஏய் போடா. நேத்து 100 ரூபாய் கொடுத்தாராம்ல, அதை திருப்பி கேக்குறாரு. என்னடா முறைக்கிற? என் ஏரியா பக்கம் மட்டும் வந்துடாத. உன்னை தூக்குனதே உன் ஏரியால தான்டா. இதுக்கப்புறம் உங்களை இந்த ஏரியால பார்த்தேன், போங்க. நான் கொடுத்த நோட்டு இது இல்லையே. அதுல நம்ம பேர்லாம் எழுதி இருக்குமே. எங்க அப்பா வந்துட போறாரு, கிளம்புங்க. வரட்டும், அவர்கிட்ட நியாயத்தை கேட்போம். இப்போ கிளம்ப முடியுமா முடியாதா? என் காசை திருப்பி கொடுத்துருங்க, கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஏன்னா ஆ. அது நான் லவ் பண்றவன் கொடுத்தது. நீ லவ் பண்ற? நாங்கெல்லாம் ஒரு பொண்ணை கட்டம் கட்டோம்னா தூக்காம விட மாட்டோம், தெரியும்ல. நீ எங்க தூக்குன? நாங்க தான் பொண்ணை தூக்கணும். தேர்தல் எத்தனை முறை வந்தானே, ஜனங்க நாம தானே தோக்குறோம். ஆனா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா, டைம் ஆகுது. அடிக்கிற கொள்ளையில அரசியல்வாதிக்கு பங்கு, கடைசியில நமக்கு சங்கு. இருக்கவே இருக்கு டெங்கு. சார், நானே இன்டர்வியூல வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு டென்ஷன்ல போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசாம வரீங்களா? சங்கு டெங்குன்னுட்டு. ஆட்டோக்கார தம்பி, அந்த பாலாஜி தேட்டர் வந்தா கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் தூங்கிக்கிறேன். சொல்றேன் சார். பாலாஜி தேட்டரில் இறங்குங்க. சார், அவரை கொஞ்சம் எழுப்புங்க சார். ஹலோ 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 அண்ணா, மயங்கி விட்டார்ண்ணா. மயங்கி விழுந்தது வேற யாரும் இல்ல. சார் கொஞ்சம் தூக்குங்க சார். ஹலோ, என்ன பண்றீங்க? வண்டி எடுங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். சார் கொஞ்சம் தூக்குங்க சார், ப்ளீஸ் சார், தூக்குங்க சார். பாரதேசி, இன்னைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண மாதிரி தான். அப்பா இப்போ எங்க வந்துட்டு ஏங்க, இருக்கீங்க? உங்க அப்பா அன்னைக்கு இங்க mind ஃபோன்ல எடுக்கறாருங்க. பேசினது கூட என்கிட்ட தான். நான் பக்கத்துல ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாக்குறேன். ஹாஸ்பிடல் எல்லாம் வேணாங்க. எங்க அப்பாக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி மயங்கி விழுந்துருவாரு. அவரோட பேக்ல இன்ஜெக்ஷன் இருக்கும், அதை அவர் ஸ்டொமக்ல போட்டு விட்டீங்கன்னா சரியாயிடுங்க. சரிங்க. எங்க அப்பா உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீதான். சார், முதல்ல உடம்பு பார்த்துக்கோங்க. நீ எங்க அப்பாவை பத்தி சொன்ன, எங்க அப்பா உன்னை பத்தி சொன்னாரு. பாவம், என்னால தான் அந்த பையன் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. என்ன சொல்றீங்கப்பா? அங்க போறான் பாருமா, அந்த பையன் தான்மா. அப்பதான் நான் உன்னை முத பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நீ என்ன பஸ்ல பார்த்த. டேய், வந்தாச்சா பாரா? வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. ஹலோ, நான் உங்களை லவ் பண்றதுனோ உண்மைதான். ஆனா அதுக்காக இந்த மாதிரி சில்லற வேலை செய்ய மாட்டேன். பண்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். மௌன, நீ மட்டும் எங்கல சிக்காமையா போயிடுவாங்க. நாங்க பண்ண பிளான் தான் இது. அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு வேலை பார்த்திருக்கியா நீ? இங்க வா. ஏய், ரொமான்ஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, கிளம்புடா. வேலை முடிஞ்சோடனே கட்டி விட்டுறீங்களே. வேர்த்திடாத உன் புருவத்தின் இடையில், நிழல் தொடாத உன் இதழ்களின் அருகினில், குடையாய் நான் மாறி துணையாய் நான் வரவா?